திருச்சிற்றம்பலம். ஓம் நம சிவாய. திருச்சிற்றம்பலம். ஒரு கோட்டன் இது செவியன் மும்மதத்தான் நாள்வாயின் அங்கரத்தான் ஆறு தரு கோட்டன் பிறகிதழித்தாள் சடையான் தருமொரு வாரணத்தின் தாள்கள் உரு கோட்டன் அன்பொடும் வணங்கியோவாதே இரவு பகல் உணர்வோர் சிந்தை திருகோட்டு அயன் திருமால் செல்வமும் ஒன்றோ என்ன செய்யும் தேவே. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். நேற்று நாங்கள் கடைசியா படித்தது பதியின் பொது இயல்பை பற்றி சொல்லிக்கொண்டு வாரார். அதான் நேற்று தொடங்கினாங்கள். பதியின் சிறப்பியல்களை அருளி செய்தீர்கள். இனி அதன் பொது இயல்பினை தெரிவித்தல் வேண்டும் என்று மாணவர் கேட்க ஆசிரியர் சொல்றார். தன்னையே நோக்கி நிற்கும் பரசிவம் அந்நிலை நின்று நீங்கி உலகத்தை நோக்குங்கால் தனது சிறப்பியல்புகள் ஒன்றாய பெருங்கருணகாரமாக உயிர்களின் பொருட்டு தானே தனது விருப்பத்தால் தனது ஆற்றலை, அதாவது இப்போ அங்க பவானி ஐயான்னு சொன்னவர் சுயர்மானேன் தடத்த நிலைக்கு வந்தவர் உண்டு. அப்ப அதைத்தான் நேற்று இதுல படிச்ச நாங்க. இப்ப ஓருருவாயினை அதுல இருந்து படிக்க வேணும். ஒரு ஆள் படிக்கும். ஓருரு ஆயினை மானாங்காரத்து ஈரியல் பாய் என தமது திருவழுக்கூற்றற்கையில் அருளி செய்தார். பெண்ணுரு ஒரு திறனாகின்று அவ்வுரு தன்னுள் அடக்கி அரக்கும் என்ற புறநானூற்று கடவுள் வாழ்த்து பகுதியும் இத்தடத்த நிலைகளையே குறித்தது. தடத்த நிலையில் சக்தியினால் பதி பல நிலைகளை உடையதாகும். அந்நிலையில் அதற்கு உருவம் உண்டு, தொழில் உண்டு, அவற்றுக்கு ஏற்ற பல பல பெயர்களும் உண்டு. ஆயினும் இவை அனைத்தும் அருள் காரணமாக உண்மையாற்கொண்டனவே அன்றி வெறும் கற்பனை அல்ல. தடத்த இலக்கணம் என்பதே பற்றி கற்பனை என்ற ஒன்றை நாம் அதன்கண் பூர்த்தி கொள்ளுதல் கூடாது. சொரூப லக்கணம் எப்படி உண்மையோ அப்படி தலத்த லக்கணமும் உண்மையே. சிலர் ஏகான்மவாதிகள் பிரமப்பொருளை நிற்குண பிரமம் சகுண பிரமம் என கூறும் நிலையே சைவ சித்தாந்தம் கூறும் சொரூப நிலை, தடத்த நிலை என கருதுகின்றனர். அவ்வாறன்றி ஏகான்மவாதிகள் கூறும் நிற்குண பிரமம் ஒரு குணமேனும் இல்லாதது. சைவ சித்தாந்தம் கூறும் சொரூப சிவம் 6 குணம் 8 குணம் மற்றும் பல குணங்களை உடையது. ஏகான்மவாதிகள் கூறும் சகுண பிரமம் மாயா குணம் உடையது. சைவ சித்தாந்த சிவம் என்றும் மாய தொடர்பு உடையது உடைத்தாகாதது. ஏகான்மவாதிகள் கூறும் சகுண பிரமம் கயிற்றில் அரவு போல 100க்கு 100 வெறும் பொய்த்தோற்றம். சைவ சித்தாந்தம் கூறும் தடத்த சிவம் 100க்கு 100 உண்மை பொருள். ஆகவே ஏகான்மவாதிகள் கூறும் நிர்குண சகுண பிரமங்கட்கும் சைவ சித்தாந்தம் கூறும் சொரூப தடத்த சிவங்கட்கும் யாதொரு தொடர்பும் இல்லை. ஓரிடத்தில் ஒரு சொல்லையும் மற்றொரு இடத்தில் அது போன்ற வகையில் மற்றொரு சொல்லையும் கண்டால் அவற்றின் பொருள் என்ன என நோக்காமலே இரண்டிற்கும் ஒரு சமகுறி இட்டு விடுவது சிலருக்கு வழக்கமாய் உள்ளது. ஆதலின் அவ்வாறு கொள்ளுதல் பொருந்துமாறில்லை. பகுஆன்மவாதிகளின் அந்த வேண்ட நிலையில நாங்கள் உண்டி படிக்க தேவையில்லை. அதை அப்படியே விட்டுட்டு போவோம். எங்களுக்கு எங்கட தடத்த சிவருமான் சைவ சித்தாந்தம் என்னன்றது தெரிஞ்சா காணும். இதை படிங்க மாணாக்கன். தடத்தம் பலவகை நிலையோடு உடையது என அருளி செய்தீர்கள். அந்நிலைகள் சிலவற்றியேனும் தெரிவித்தருளல் வேண்டும். ஆசிரியர். தடத்த நிலைகள் அனைத்தும் சிவத்தினது சக்தியினால் ஆவனவே என குறித்தோம். சொரூப நிலையில் பதி பரமசிவம் என நிற்குங்கால் அதன் சக்தி பராசக்தி எனப்படும். அஃது உயிர்களின் அறிவை விளக்கியே நிற்கும் அறிவு வடிவமானது. அந்த அறிவே சக்தியின் சொரூபம். பதி உலகத்தை நோக்குங்கால் மேற்குறித்த பராசக்தியின் ஒரு சிறு கூறு உலகத்தை தொழிற்படுத்த முற்படும். அதற்கு ஆதிசக்தி என்பது பெயர். இது சிவம் தோன்றாது உலகமே தோன்றுமாறு பிறப்பு இறப்புகளை செலுத்தி நிற்றலால் திரோதான சக்தி என்னும் பெயரையும் உடையது. திரோதானம் மறைப்பது. திரோதான சக்தி உலகத்தை தொழிற்படுத்த வேண்டுமென
இச்சித்தும் அதற்குரிய வழிகளை அறிந்தும் அவ்வழியே தொழிற்படுத்துகின்றால் அந்நிலைகளில் அது முறையே இச்சாசக்தி, ஞானாசக்தி, கிரியாசக்தி என மூன்றாகி நிற்கும். பராசக்தி, ஆதிசக்தி, இச்சாசக்தி, ஞானாசக்தி, கிரியாசக்தி இவையே பஞ்சசக்திகள் என்க. இனி இச்சாசக்தி எப்பொழுதும் செயற்பாட்டு துணையாய் நிற்கும். மற்ற இரண்டு சக்திகளில் ஒவ்வொன்றும் தனித்தனியும் ஒத்தும் ஏறி குறைந்தும் தொழிற்படும். அதனால் தடத்த நிலைகள் பெரும்பான்மையாக 5 வகைப்படும். அவற்றை பின்வருமாறு அறிக. ஞான சக்தி மாத்திரம் தொழிற்படும் நிலையில் பதி சிவம் என நிற்கும். கிரியாசக்தி மாத்திரம் தொழிற்படும் நிலையில் பதி சக்தி என நிற்கும். இப்ப என்ன தடத்த நிலையில சிவபெருமான் சொரூப நிலையில அவற்ற சக்தி அவரோட இருந்தாலும் அங்க சக்தி அடங்கி நிற்கும். ஆனா சொரூப தடத்த நிலையில சிவபெருமான் வரும்போது அந்த சக்தியும் அவற்றை ஆற்றல் தான் முழுக்க 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 எங்களுக்கு வேலை செய்யறது. தடத்த நிலையில அவர் வாரது எங்களுக்காகத்தான். அவற்ற சக்தி, அதாவது நவதருபேதம் என்று சொல்றது, நவதருபேதமாக சக்தியும் வருவா. அந்த சக்திகளை பற்றி தான் இப்ப விளங்கப்படுத்தி கொண்டிருக்கிறார். அதை நான் திருப்ப விளங்கப்படுத்துறேன். அந்த நோக்கில இதை வாசிக்கிறத விளங்கி கொள்ளுங்க. இரண்டும் ஒப்ப தொழிற்படும் நிலையில் பதி சதாசிவம் என நிற்கும். ஞான சக்தி குறைந்து நிற்க கிரியாசக்தி மிக்கு தொழிற்படும் நிலையில் பதி மகேஸ்வரன் என நிற்கும். கிரியாசக்தி குறைந்து நிற்க ஞானசக்தி மிக்கு தொழிற்படும் நிலையில் பதி வித்தை என நிற்கும். சிவமும் சக்தியும் அருவத்திருமேனி, சதாசிவம் உருவத்திருமேனி, மகேஸ்வரன் வித்தை உருவத்திருமேனி. சிவம் சக்தி இரண்டும் இளிய நிலை. சதாசிவன் போக நிலை. அதாவது போகம் என்பதற்கு இங்கு ஆளுதல் என்பது பொருள். மகேஸ்வரம் வித்தை இரண்டும் அதிகார நிலை. வித்தைக்கு கீழ் உருத்திரன் மாலயன் என்ற நிலைகள் உள்ளன. அந்த மூன்றோடு மகேஸ்வரன் சதாசிவம் என்பவைகள் சேர அயன் மால் உருத்திரன் மகேஸ்வரன் சதாசிவன் என ஒருவனே ஐவராய் நின்று முறையே படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருள் என்னும் 5 தொழில்களை உயிர்களின் பொட்டு செய்வன். இவ்5 தொழில்களும் வடமொழியில் முறையே சிருஷ்டி, திதி, சங்காரம், துரோவம், அனுக்கிரகம் என்னும் பஞ்ச கிருத்தியங்களை சொல்லப்படும். இந்நிலைகளை சைவாகமங்கள் சில இடங்களில் ஒவ்வொரு கருத்து பற்றியும் கூட்டியும் குறைத்தும் சொல்லும். எனவே சொருப நிலையில் தனக்கென்று இறைவன் ஓர் உருவும் தொழிலும் பெயரும் இல்லாதவனான ஆயினும் தடத்த நிலையில் உயிர்களின் பொருட்டு பல பல உருவம் தொழிலும் பெயரும் உடையவனா ஆவன். இதனையே மணிவாசக பெருமான் ஒரு நாமம் ஓருருவம் ஒன்றுமில்லாட்கு 1000 திருநாமம் பாடி நாம் தெள்ளேனம் கொட்டாமோ என்று அருளி செய்தார். இவை தடத்த நிலை என்பதை பற்றி இவை கற்பனையாக அறிக. இங்கனம் பதியின் தன்மையல்பு பொது இயல்புகளே ஒருவாறு உணர்க. இப்ப என்னண்டா அவற்ற சொரூப இலக்கணம் தடத்த இலக்கணத்தை ஒரு தரம் நம்புறேன், அது பொய் என்ற ஒரு இது. அதுக்காகத்தான் இப்பள்ளவும் வழங்கப்படுத்தி இருக்கிறார். மாணாக்கன் கேட்கிறார், தடத்தம் பல வகை நிலைகளை உடையது என அருளி செய்திகள். அந்நிலைகளில் சிலவற்றையேனும் தெரிவித்தருளல் வேண்டும் என்று ஆசிரியர் சொல்ல போறார். இறைவன் இந்த ஆன்மாக்கள் இந்த ஆணவத்தோட கேவல நிலையில இருந்து துன்புற்றதை பார்த்த இறைவன் இந்த ஆன்மாக்களுக்காக அருள் புரிவதற்காக ஒருபடி கீழே இறங்கி வாரான். தன் நிலையில் இருந்து ஒருபடி ஆன்மாக்களுக்காக கீழே இறங்கி வந்து, அதாவது நவதருபேதம் கொண்டு தானும் சக்தியுமாக வந்து இந்த ஆன்மாக்களுக்கு அருள் புரியும் பொருட்டுத்தான் இந்த தத்துவங்கள் எல்லாத்தையும் எங்களுக்கு தனு கரண புவன போகங்களை முதற்காரணமாகிய மாயையில் இருந்து தந்து இந்த தத்துவங்களை எல்லாம் எங்களுக்கு தந்து இந்த தத்துவங்களை இருந்து நாங்கள் எப்படி நீங்க வேணும், இந்த தத்துவங்களிலிருந்து நீங்கினால்தான் இந்த ஆணவ வலி அடங்கும், அந்த பசுபோதமாகிய தற்போதம் அடங்கும், அதுக்கு பிறகுதான் எங்களுக்கு பதி ஞானம் கிடைக்கும் என்றதை அவன் உணர்ந்து, அப்பதான் நாங்கள் எங்கட உண்மையான நிலை அங்க சிவலோகத்துல அவரோட இருக்கிறது தான் எங்கட உண்மையான நிலை.
இப்ப நாங்கள் இந்த எங்களுக்கு இந்த உடம்பை தந்திருக்கிறாருண்டா இது சகல நிலை. இது நாங்க தற்காலிகமாக ஒரு வெக்கேஷன் சொல்லலாம், இல்லாட்டி சிறைச்சாலைன்னு சொல்லலாம். இதுல இருந்து நாங்கள் விடுபட வேணுமெண்டா அதுக்குரிய வழியைத்தான் எங்களோட சைவ சித்தாந்தம் சொல்லுது, அதுல இருந்து வெளிவர்றதுக்கு. அப்ப அதைத்தான் இப்ப இதுல சொல்றாரு. எப்படியண்டா, தடத்த நிலைகள் அனைத்தும் சிவத்தினது சக்தியினாலே ஆவனவே என குறித்தோம். அவற்ற சிவத்தின் சக்தி என்றது அவற்றை ஆற்றல், அவற்றை அருள், அது சக்தி. நாங்கள் சக்தி என்று உமாதேவியார் அவர் 2 பேரும் சேர்ந்துதான் எங்களுக்கு அருள் புரிஞ்சு கொண்டு இருக்கிறோம். சொரூப நிலையில் பதி பரசிவம் என நிற்குங்கால் அதன் சக்தி பராசக்தி எனப்படும். அகதாவது உயிர்களின் அறிவை விளக்கியே நிற்கும் அறிவு வடிவமானது. இந்த பராசக்தி தான், இந்த உமாதேவியார் தான் நவதருபேதமாக வாராம். 9 சக்திகளாக எங்களுக்கு அருள் புரிகிறார். அகது உயிர்களின் அறிவை விளக்கியே நிற்கும் அறிவு வடிவமானது. அந்த அறிவே சக்தியின் சொரூபம். இந்த பராசக்தி என்றது சொரூப வடிவம் என்று சொல்றார். பதி உலகத்தை நோக்குங்கால் மேற்குறித்த பராசக்தியின் ஒரு சிறுகூறு உலகத்தை தொழிற்படுத்த முற்படும். பதிவந்தங்கள் தடத்தலக்கணத்தில் அவர் வரும்போது, உலகத்தை அவர் உலகத்துல நின்று அவர் ஒருபடி கீழே இறங்கி வரும்போது பராசக்தியின் ஒரு கூறுதான் இந்த உலகத்தை தொழிற்படுத்துறதுக்கு முற்படும். அதற்கு ஆதிசக்தி என்று பெயர். அந்த பராசக்தி தான் அது அவன் ஒரு கூறுதான் உலகத்தை தோற்றுவிக்க முற்படுகிறது. அந்த ஒரு கூறுக்கு பெயர் ஆதிசக்தி. இது சிவம் தோன்றாது உலகமே தோன்றுமாறு பிறப்புகள் செலுத்தி நிற்றலால் திரோதான சக்தி என்னும் பெயரை உடையது. அங்க எங்களுக்கு இந்த ஆணவம் ஏற்கனவே இருக்குது. இந்த உடலை தந்தோன கன்மத்தை மாயையும் பூத்துவர், அது இடையில் வந்தது. அதுக்கு ஆகந்து அமலமண்டு பெயர். ஆனாலும் இந்த கன்மமும் மாயையும் ஆதியா, அதுக்கும் இப்போ இந்த பாசங்கள் என்றதுக்குள்ள ஆணவம் கன்மம் மாயை இருக்குது. கன்மமும் மாயைக்கும் அதுக்கும் எப்போ எங்களை ஆதியில இருந்தே எங்களோட இருக்குது. ஆனா செயற்படுறது உடலை தந்தாப்புறதுதான். ஆனா ஆணவம் முதலே செயற்பட துவங்கிடுது, எங்களை வருத்த துவங்கிடுது, எங்களை துன்புறுத்த துவங்கிடுது. கன்மமும் மாயையும் உடலை தந்தாப்புறதான் எங்களுக்கு செயற்படுது. அப்ப இந்த கன்மமும் மாயின் பிறகுதான் இப்ப அங்க பராசக்தி தான் சொரூபம். அதுன்ற ஒரு கூறுதான் ஆதிசக்தி. அந்த ஆதிசக்தி தான் என்ன எங்களை என்ன செய்யறாவாம், சிவம் தோன்றாது என்றா எங்களுக்கு சிவத்தை காட்டாது திரோதான சக்தியாக நின்று எங்களை இந்த பிறப்பு இறப்புகளில செலுத்தி நிக்குது. அப்பத்தான் நாங்கள் இந்த கன்மத்தை அது சிவபெருமான் எங்களுக்கு செய்யும் மரக்கருணை. அப்ப திரோதான சக்தி என்னும் பெயரை உடையது. திரோதானம் என்றா மறைப்பது. அதான் திருஞான சம்பந்தர் என்ன படிச்சார்? கல்வன் என்று படிச்சார். தோடுடைய செவியன் விடை ஏறியோர் தூவன் மதி சூடி காடுடைய சுடலை பொடி பூசி உள்ளங்கவர் கல்வன் என்ற அவரை கல்வன் என்று படிச்சது என்னத்துக்கண்டா, எங்களை இந்த கன்மங்கள் இந்த மாயையிலிருந்து இந்த கன்மங்களை செய்து முடியும் வரைக்கும் அவர் மறைச்சு நிற்கிறார். அதுதான் திரோதான சக்தி. அவர் அதுவும் ஒரு எங்களுக்கு செய்கிற கருணை தான். அப்ப திரோதான சக்தி சூரனுக்கு அவர் செய்தது மரக்கருணை. ஏன் அங்க அவரை தன்னை காட்டாம மறைச்சு நின்று அவன் கன்மங்களை முடிக்கிறதுக்கு பிறகுதான் அவன் எல்லாத்தையும் உணர்ந்தானோ, நான் இப்படி போடுறது பிள்ளை, நான் சிவபெருமான்கிட்ட போய் முத்தி அடையணும்ன்றது அவன் உணர்ந்து. அப்ப அந்த திரோதான சக்தி என்னும் பெயரை உடையது திரோதானம். திரோதான சக்தி உலகத்தை தொழிற்படுத்த வேண்டும் என இச்சித்தும் அதற்குரிய வழிகளை அறிந்தும் அவ்வழியே தொழிற்படுத்தி நிற்றலால் அந்நிலைகளில் அது முறையே இச்சா சக்தி, ஞானாசக்தி, கிரியாசக்தி என 3ஆகி நிற்கும். இப்ப எங்களுக்கு நாங்கள் இந்த உலகத்துல உடம்பெடுத்து நாங்க செயற்பட தொடங்கிக்க எங்களுக்கு இந்த கலை என்ற தத்துவத்தில் இருந்து கிரியாசக்தி என்ற ஒரு சக்தி வரும். அந்த கிரியாசக்தி தான் முதலில் தொழிற்படும். அப்பதான் நாங்கள் ஏதாவது ஒரு வினையை செய்வோம். அந்த வினைக்கேற்ற மாதிரி எங்களோட வாழ்க்கை போய்கொண்டு இருக்கும். அப்ப ஒரு வினையை செய்தோன்னா ஞானாசக்தி வேலை செய்யும், ஞானாசக்தியை விச்சாசக்தி வேலை செய்யும். அந்த 3ஆகி நிற்பது எங்களுக்கு இந்த கன்மங்கள் ஆணவம் கன்மம் மாயை கூட்டி நிற்கிறது இந்த திரோதான சக்தி தான்.
அப்ப அதுதான் ஞானாசக்தி, இச்சாசக்தி, கிரியாசக்தி. மூன்று பராசக்தி, ஆதிசக்தி, இச்சாசக்தி, ஞானாசக்தி, கிரியாசக்தி, இவைய சொல்றது பஞ்ச சக்திகள். இனி அது ஐவகை சக்திகள் என்று அவைய சொல்றது. இனி இச்சாசக்தி எப்பொழுதும் செயற்பாட்டுக்கு துணியாய் நிற்கும். மற்ற 2 சக்திகளில் ஒவ்வொன்றும் தனித்தனி மொத்தம் ஏறி குறைந்தும் தொழிற்படும். அது எங்கட கிரியா. நாங்கள் இப்போ அங்கே கையை மடக்கிறண்டாலும் கிரியா தான், வாயால் கதைக்கிறண்டாலும் அது கிரியா சக்தி தான் எங்களுக்கு செய்யுது. நாங்கள் ஒரு கடுமையான வேலையை செய்கிற எல்லாத்துக்கும் இந்த கிரியா சக்தி தான். அப்ப அது எங்களை கூடி குறைஞ்சு நிற்குமா. அதனால் தடத்த நிலைகள் பெரும்பான்மையாக 5 வகைப்படும். அவற்றை பின்வருமாறு அறிக. அதாவது சிவபெருமா ஞானாசக்தி மாத்திரம் தொழிற்படும் நிலையில் பதி சிவமென நிற்கும். எங்களுக்கு அறிவை தரும்போது அங்க சிவமே நிற்கிறாராம். கிரியாசக்தி மாத்திரம் தொழிற்படும் நிலையில் பதி சக்தி என நிற்கும். 2 ஒப்ப தொழிற்படும் நிலையில் பதி சதாசிவம் என நிற்கும். அப்ப அங்க அதுதான் அங்க எங்களுக்கு என்னத்தை தந்திருக்கணும். சிவ தத்துவத்தில முதலாவது நாதம், அதுக்கு சிவம். 2வது பிந்து தத்துவம், அதுக்கு சக்தி. பிறகு அங்க 2 ஒப்ப தொழிற்படும் நிலையில் எது சக்தியும் சிவமும் ஒன்றா சேர்ந்து தொழிற்படும் போது சதாசிவம் என நிற்கும். அதைத்தான் இப்ப இதுல சொல்றார். பதியின் நிலை ஞான பதிதான் அப்படி எல்லாமே மாறி நிற்கிறார். ஞானாசக்தி குறைந்து நிற்க கிரியாசக்தி மிக்கு தொழிற்படும் நிலையில் பதி மகேஸ்வரன் எனப்படும். அங்க கிரியாசக்தி கூடி ஞானாசக்தி குறையும் போது சிவதத்துவத்துல எல்லாருக்கும் தெரியும் மகேஸ்வரன். கிரியாசக்தி குறைந்து நிற்க ஞானாசக்தி மித்து தொழிற்படும் நிலையில் வித்தை சுத்த வித்தை என நிற்கும். இது நாங்கள் படித்தது, ஆனபடி எங்களுக்கு இது தெரியும். சிவமும் சக்தியும் அருவத்திருமேனி, சதாசிவம் உருவத்திருமேனி. அப்ப சிவமும் சக்தியும் இப்ப நாங்கள் இதை முதலே நாங்கள் படிச்சிருக்கிறோம் என்றாலும் நான் விளங்கப்படுத்துறேன். இப்ப அங்க நாதமும் பிந்து தத்துவமும் சேர்ந்துதான் அங்க சிவம். நாதத்துக்கு சிவம், பிந்து தத்துவத்துக்கு சக்தி. அந்த சிவமும் சக்தியும் நாளாக புரியுது. அப்படி அருவத்திருமேனி. அங்க அருவத்திருமேனியில நாதம் பிந்து சிவம் சக்தி என்று நாள பிரிபடுது. சதாசிவம் உருவத்திருமேனி அத. அப்ப பிறகு மகேஸ்வரன் வித்தை உருவத்திருமேனி. எப்படி மகேஸ்வரனும் வித்தை நாளாக பிரம்மா, திருமால், உருத்திரன், மகேஸ்வரன் என்று உருவத்திருமேனி நாளாக. அப்ப சிவபெருமான் இந்த சிவ தத்துவத்தில 3 திருமேனிகளை கொண்டு வரார். ஒன்று அருவத்திருமேனி, உருவத்திருமேனி, உருவத்திருமேனி. அப்ப அதை விளங்கி சிவம் சக்தி 2ம் இப்ப இந்த அருவத்திருமேனியை இளைய சிவன், உருவத்திருமேனியை போக சிவன், பிறகு உருவத்திருமேனியை என்ன அதிகார லயம் போகம் அதிகாரம் அதிகார சிவன் என்ற நிலைக்கு வர்றார். அதை தான் நாங்கள் இதில் விளங்கப்படுத்தி இருக்கிறோம். சதாசிவம் போகம் என்பதற்கு இங்கு ஆளுதல் என்பது பொருள். மகேஸ்வரம் வித்தை 2ம் அதிகார நிலை. வித்தைக்கு கிளுருத்திரன் மாலையன் என்ற நிலை உள்ளன. அந்த 3ஓடும் மகேஸ்வரன் சதாது என்பவன் சேராயன் மால் உருத்திரன் மகேஸ்வரன் சதாசிவன் என ஒருவனே ஐவராய், ஒரு சிவமே ஐவராய் நின்று முறையே என்னத்தை செய்கிறாருங்களுக்கு படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் என்னும் 5 உயிர்கள் பொருட்டு செய்வன். சிவ தத்துவத்தின் விரிவா சொல்ல போறேன்னு சொன்ன அதுதான் இது. ஆனா இதுகள்ல தந்ததிலும் என்ன நிறைய இருக்கிறானியக்கா. இது நாங்கள் ஏற்கனவே படிச்சது. இதுகள் படிச்சது இன்னும் எங்களுக்கு இதுக்குள்ள என்ன நாங்கள் நுணுக்கமா பார்க்க நிறைய இருக்குது. நேற்று அவர் சொன்னார். எங்களுக்கு குமாரலிங்கம் ஐயா சொன்னார் என்ன, ஒரு அசுரனும் இந்திரனும் பிரம்மாவை நோக்கி தவம் செய்தவ 12 வருடங்கள். 12 வருடங்களுக்குள்ள பிரமா அவைக்கு முன்னிலையில தோன்ற அந்த அசுரன் அவளத்தோட திருப்தி அடிச்சுட்டான். ஆனா இந்திரன் திருப்தி அடையலை. இந்திரன் என்னத்தை கேட்டான்? இந்திரன் கேட்டான் இந்த தூள தேகம் என்றா என்ன. அவர் அதுக்கு மறுமொழி சொன்ன பிறகு அவன் திருப்பி தவம் இருந்தான். பிறகு கேட்டான் இந்த பிராண வாயு அண்டா என்ன, அதாவது சூக்கும உடம்பண்டா என்ன. அதுக்கு வேறு திருப்பி கேட்டானாம் என்னண்டு அப்ப இந்த மெனமண்டா என்ன. அவர் அதுக்கு திருப்பி தவம் இருந்தானா. பிறகு கேட்டானாம் இந்த கஞ்சுகம், அதாவது அறிவண்டா என்னண்டு. அதுக்கு ஆன்சர். பிறகு திருப்பி தவம் இருந்தானாம். பிறகு கேட்டானாம் இந்த ஆனந்தம், இந்த எங்கட இந்த மாயண்டா என்ன. அப்ப
அப்ப அவர் சொல்றாரு என்னண்டா, ஒரு மாணவனண்டா நாங்கள் திருப்பி 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 நுணுகி நுணுகி கேள்வி கேட்கணும். இதண்டா என்னது? அப்ப அங்க இந்திரன் தான் அறிவாளி, அவன் தான் அந்த படிக்க ஆர்வம் உள்ளவன். அது மாதிரி தான் நாங்களும், அது மாதிரி தான் இதுக்குள்ள நிறைய இன்னும் கிண்ட 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 நிறைய வரும். இப்ப அதைத்தான் பவானி ஐயான்னு சொல்றேன், நீங்க நன்றி சொல்ற நேரத்துக்கு என்னோட கேள்வியை கேளுங்க, அப்பதான் உங்களுக்கு பிரியோசனம். நான் இதுல வந்ததுல எங்களுக்குள்ள 1000 கேள்விகள் எங்களுக்குள்ள இருக்குது. ஆனா எங்களுக்கு என்ன அதிர்ச்சியில கேள்வி ஒன்றும் வருகுது இல்லை, என்னத்தை கேட்கிறேன்னு தெரியாம நிக்கிறோம். அப்ப ஓகே, அப்ப இது இன்னும் இருக்குது ராணியாக்கா, நாங்க படிப்போம். இப்ப இது 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 தெரிய வேணும் முதல். இந்த இது சிம்பிள். இந்த விஷயம் தெரிஞ்சுட்டா இன்னும் முன்னுக்கு போறதுக்கு எங்களுக்கு வழிவாகும். அதான் அந்த இது. இதை வட்டிவ நுணுக்கி எடுக்கவன். இப்ப படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருள் இன்னும் 5 தொழில்களை உயிர்களின் பொருட்டு செய்வன். 5 தொழில்களும் வடமொழியில் முறையே சிருஷ்டி, திதி, சங்காரம், திரோபவம், அனுக்கிரகம் என்னும் பஞ்சகிருத்தியங்களாக சொல்லப்படும். இந்நிலைகளை சைவாகமங்கள் சில இடங்களில் ஒவ்வொரு கருத்து பற்றியும் கூட்டியும் குறைத்தும் சொல்லும். எனவே சொரூப நிலையில் தனக்கென்றவன் ஓர் உருவும் தொழிலும் பெயரும் இல்லாதவனா. சொரூப நிலையில அவருக்கு பெயரும் இல்லை, அவருக்கு உருவும் இல்லை. தடத்த நிலையில் உயிர்களின் பொருட்டு எங்களுக்காக பல பல ஒரு 25 மகேஸ்வர முகூர்த்தங்களை எடுக்கிறேன். அதாவது சிவதத்துவத்துல மகேஸ்வரத்துல 25 மகேஸ்வர உருவங்கள். அப்ப தொழில் நின்றுதான் எங்களுக்கு எல்லாத்தையும் செய்யறேன். பெயரும் உடையவனாவான், இதனையே மாணிவாசக பெறுவான். நாங்கள் படிக்கிறோம். நாங்கள் ஒரு நாமம் மகேஸ்வர உருவங்கள் தான் இந்த பிள்ளையார் முருகன் அவையோ இல்ல கனவு இருக்குது. நான் உங்களுக்கு அனுப்பினான், இன்னும் ஒரு அனுப்புறேன் பாருங்க. ஒரு நாமம் ஓர் உருவம் ஒன்றும் இல்லாருக்கு 1000 திருநாமம் பாடி திருத்தெள்ளணும் கொட்டாமண்டு படிக்கிறோம். அதுல சோமாஸ் கந்தன், தட்சணாமூர்த்தி அப்படி கணக்க வருது ராணியக்கா, கணக்க வருது. நான் அனுப்புறேன். அப்ப அருளி செய்த இவை தடத்தல் என்பது பற்றி இவை கற்பனையாகமை அறிய. இது ஒரு கற்பனை இல்லையா, இது உண்மை. இந்த தடத்தனில அவற்ற உண்மை. உண்மை நாங்கள் நினைக்கிறது என்ன, சொரூப நிலை தான் அவற்ற உண்மை. உண்மை இது பொய்யாண்டு இல்ல. அவர் இது எத்தனை உருவங்கள் அருள் செய்யற 25 இல்ல இந்த 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 சிவதத்துவத்துல மகேஸ்வரத்துல 25 உருவங்கள்ல வர்ற அதை வச்சிருங்க. பிறகு நாங்கள் ஒட்டுமொத்தமா அது பிறகு பார்க்கணும். இது இந்த 25 தான் சரியா இருக்கும் என்றாலும் அதை நாங்கள் யார்கிட்டையும் கேட்க வேணும். ஓகே, அப்ப இப்ப இந்த தடத்தல்லையில வந்து நின்று அவர் எங்களுக்காக சிவபெருமான் இப்படி வந்து நிற்கிறார். அந்த நிலையில இருந்து ஒருபடி நாங்கிறார், அவ்வளவுதான். இங்கனம் பதியின் தன்னியல்பு பொது இயல்புகளை ஒருவாறு உணர்க. பெரிய பசு எங்கள் உயிரை பற்றி சொல்ல போறார். வாசிங்க ஒரு ஆள், நீங்க வாசிங்க. பசுவின் தன்னியல்பு. மாணாக்கன், இனி உங்களின் தன்னியல்பு பொது இயல்புகளை உணர்த்தியதல் வேண்டும். ஆசிரியர், பதியை போல பசுவாய உயிரும் அறிவு உடை பொருளே. அதனால் அதற்கும் இச்சையும் செயலும் உண்டு. ஆகவே பதி இச்சை ஞானம் கிரியை என்னும் ஆற்றல்களை, அதாவது சக்திகளை உடையதாதல் போல பசுவும் இச்சை ஞானம் கிரியை என்னும் ஆற்றல்களை உடையது. அது ஆற்றல், அவைக்கு சக்தி. பதிக்கு சக்தி, இவைக்கு ஆற்றல். அதனால் இச்சா ஞான கிரியைகளை உடைத்தாதல் பதிக்கும் பசுவுக்கும் அளவை முறையில் அமைந்த பொது இயல்புகளாகும். ஆயினும் பிரிதொன்றன் வழிபடாது தன் வழிபட்டே நிற்கும் சுதந்திர தத்துவம் பதிக்கும். தன் வழி நில்லாது பிறதொன்றன் வழிபட்டே நிற்கும் பர தந்திரத்துவம் பசுவுக்கும் அளவை முறையில் சொல்லப்படும் இயல்புகளாய் உள்ளது. தன் வழி நில்லாது பிறிதொன்றின் வழிபாட்டு நிற்கும் தன்மையே சார்ந்ததன் சார்ந்ததன் வண்ணமாதல் எனப்படுகிறது. இனி பசு பதியை போல ஒன்றாக பலவாய் இருத்தலின் சார்ந்ததன் வண்ணமாதல் எல்லா உயிர்களுக்கும் பொதுவாக நிற்ப. அறிவு பல்வேறு வகையாய் அமைந்த இயல்புகளையும்
உயிர்தோறும் உளது எனக் கொள்க. இங்ஙனம் கொள்ள வேண்டுவது என்ன எனின், ம், இலக்கணம் ஒன்றே ஆயினும் இலக்கியமும் ஒன்றாக வேண்டும் அன்றி பலவாதல் ம், கூடாமையின் என்க. ம், பசு இங்ஙனம் சார்ந்ததன் வண்ணமாதற்கு அது பதியப் போல ம், நுண்பொருளாய், அதாவது சூக்கும பொருளாய் ம், இல்லாமல் பருப்பொருளாய் தூலப் பொருளாய் ம், இருத்தலே ம், காரணம் என்க. ம். எனவே சைவ சித்தாந்தத்தை நீங்கள் எப்படி தெரிஞ்சு கொள்ள வேணும்ன்றதுக்கு இவர் அப்படியே முதல்ல இருந்து கொண்டு வர்றார். சைவ சித்தாந்தத்தை இந்த முறையில தெரிஞ்சு கொள்ளணும். ஆனபடியா இப்ப பாருங்க, முதல் சொன்னார் என்னத்தை பற்றி, இந்த பரபக்கங்கள் வேற சமயத்தவரை பற்றி சொல்லி, இப்ப ஒழுங்கா கேள்வி கேட்டு மறுமொழி பதியின் இயல்பை சொல்லி இப்ப பசுவின் இயல்பை சொல்றார். அப்ப அதை நாங்கள் மனதில் எடுத்துக்கொண்டு வர வேணும். வந்தா தான் எங்களுக்கு சைவ சித்தாந்தம் ஒரு குழப்பம் இல்லாமல் விளங்கும். ம், 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 இன்னும் சுதந்திர சுதந்திரத்துவம் இல்லாமையால் சுதந்திரத்துவம் இல்லாமையால் உயிரினது அறிவு தானாகவே விளங்க மாட்டாது. ம், எஞ்ஞான்றும் விளக்குவதொரு பொருளின் துணை கொண்டே ம், விளங்குதலும் உயிருக்கு உரிய சிறப்பியல்பு ம், உள்ளது. பரதந்திரத்துவம் தூலத்தன்மை விளக்குதல் என்னும் தன்மைகளால் ம், நிலைபேறடையதும் இன்பமே வடிவானதும் ஆகிய பொருளை சார்ந்து நின்று நிலை பெற்ற இன்பத்தில் திளைத்திருத்தலே உயிருக்கு தன்னியல்பு எனப்படும். ம், சொரூப லக்கணமும் ஆகும். ம், நிலைபேறுடைய இன்பமே வடிவான பொருள் பதியாகிய சிவமே. ம், அதனால் சிவத்தை சார்ந்து சிவமேயாய் நிற்கும் நிலையே பசு எனப்படும் ம், ம், உயிருக்கு தன்னியல்பு ஆகும். ஆயினும் பசு என்று உண்டோ அன்றே அதனை அனோமலமாகிய பாசம் செம்பிற்கடும்பு போல அனாதியை பற்றி அதன் அறிவு இச்சை செயல்களை தடுத்து நிற்றலால் பசு அனாதியே தன்னியல்பை இழந்து இன்பத்தை பெறாது துன்பத்தை நுகரும் பந்தமாகிய பொது இயல்பை மேலும் அடைந்துள்ளது. ம், ஆணவமலம் பசுவாகிய ஆன்மாவிற்கு தன்னியல்பன்றி பொது இயல்பே ஆகியால் ம். அஃது ஒரு காலத்து நீங்க ஆன்மா சிவத்தை சார்ந்து இன்புறுதலாகிய தன்னியல்பை அடை. சரி, இல்லைங்க பார். பசுவின் தன்னியல்பு இப்ப பதிய பற்றி சொன்னவர், பொது இயல்புகளை சொன்னவர். இப்ப பசுவின் தன்னியல்பு மாணாக்கன் கேட்கிறார். இனி உயிர்களின் தன்னியல்பு, அதாவது பொது இயல்புகளை உணர்த்தியவர்கள் வேண்டும். பதியை போல பசுவாகிய உயிரும் அறிவுடை பொருளை நாங்க படிச்ச நாங்கள். அதனால் அதற்கும் இச்சையும் செயலும் உண்டு. எதுக்கு? இந்த பசுவுக்கும் இச்சையும் செயலும் உண்டு. ஆகவே பதி இச்சை ஞானங்கிரிய என்னும் ஆற்றல்களை, அதாவது இந்த சக்திகளை உடைய அவருக்கும் இருக்குது. இச்சா சக்தி, ஞான சக்தி, கிரியா சக்தி. அதே மாதிரி இந்த பசுவுக்கும் இச்சை ஞானங்கிரி என்னும் ஆற்றலை உடையது. அதனால் இச்சா ஞான கிரியைகளை உடைத்தாததால் பதிக்கும் பசுவுக்கும் அளவை முறையில் அமைந்த பொது இயல்புகளா. அது அளவு முறையில அந்த மூன்று சக்திகளும் எங்களுக்கும் அவருக்கும் அதை பொதுவாக வச்சிருக்கணும். ஆயினும் அவர் தடத்த நிலையில் வரும்போதுதான் அந்த இச்சா ஞான கிரியா சக்திகள் அவருக்கு அங்க தனிப்பட்ட முறையில இல்லை. அவர் எங்களுக்கு முத்தியில அவற்ற அந்த மூன்று இதுகளும் தான் எங்கண்ட வேலை செய்யாது. அளவு முறையில் அமைந்த பொதியல் ஆயினும் பிரிதொன்றன் புத்தி நிலையில சிவபெருமா எங்களுக்கு ஒரு கிரியா சக்தி, இச்சா சக்தி, ஞான சக்தி இருக்கத்தானே வேணும். அறிவும் இருக்க வேணும், செயற்பாடும் இருக்க வேணும். இச்சை அங்க தனிய சிவபெருமாண்ட அந்த பேரின்பத்தை நுகர்ற அந்த அவா மாத்திரம் எங்களுக்கு இருக்க வேணும். அதுக்கு எங்கட ஞான இச்சா கிரியா சக்தி வேலை செய்யாது. அது நாங்க சுத்த நிலையை அடையும் போது நாங்கள் அதுகள்ல இருந்தெல்லாம் விடுபட்டுடுவோம். எங்கட இச்சா ஞான கிரியா அவர் தான் எங்களுக்கு அந்த சக்தியை வழங்கி கொண்டிருப்பார். எங்களுக்கு அந்த மூன்று சக்தியையும் அவரை வழங்கி கொண்டிருப்பார். ஆயினும் பிரிதொன்றின் வழிபடாது தனி வழிபட்டே நிற்கும். சுதந்திரத்துவம் பதிக்கும் தன் வழி நில்லாது பிரிதொன்றன் வழிபட்டே நிற்கும் பரதந்திரத்துவம் பசுவுக்கும் அளவை முறையில் சொல்லப்படும். சிறப்பியலான தன் வழி நில்லாது பிரிதொன்றன் வழிபட்டு நிற்கும் தன்மையே சார்ந்ததன் பண்மாதல் என எங்களுக்கு தெரியும்.
பசு ம். வந்து சார்ந்ததன் வண்ணம் அதில் என்ன இந்த ஆணவத்தோட நிற்கும் போது ஆணவத்தோட இந்த ஆணவத்தோட சேர்ந்து பாசங்களோட சார்ந்து நிற்கும். பிறகு சிவத்தோட சார்ந்து நிற்கும் போது சிவத்தோடையே சார்ந்து நிற்கும். ஆனா ம். நாங்கள் இப்ப சகல நிலையில என்ன ஒரு கொஞ்ச நேரம் சிவத்தோட சார்ந்து நிற்போம். பிறகு முழுக்க 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 இந்த பாசங்களோட தான் சார்ந்து மாறிடும். நிற்கிறோம். அதாலதான் நாங்கள் உயிரம் இல்லை. அப்ப ம். இனி பசு பதியைப் போல ஒன்றாகாது பலவாயிருத்தல். பதி ஒன்று. அதான் ம். நேற்று குமாரலிங்கம் ஐயா படிப்பிச்சவர். ம். கேவல நிர்மலமாகும். நிர் ஆ, கேவல ஒரே ஆ, ஒன்று தனித்துவம். அந்த தனி அவன் ஒரு தனித்துவம். தனித்துவன். கேவல ஏகத் என்று நல்ல ஒரு வசனம் அதுல வந்தது மறந்து. கேவல நிர்மலமானவன் தான் சொன்னார். இல்ல இன்னும் ஒரு பேர் ராணி அக்கா இருந்தது அதுல. வாரம் அத சரியா சொல்லுவோம். கேவல நிர்மலமே எனக்கு என்னன்னு ஓ, தெரியும். அப்படித்தான் சொன்னேன். எனக்கு அந்த வசனம் அப்படியே பதிஞ்சிட்டு. படிச்சது நல்லது. கேவல நிர்மலம் அதுக்கா நான் பாக்குறேன் பாருங்க வா. எழுதி வச்சனியா? ஓ வினயன் எழுதி எழுதிதான் படிக்கிறேன். நான் எழுதணும் அவற்றை சொல்ல சொல்ல நான் எழுதுறேன் நான். ஏன்னாண்டா ஒண்டையின் பேருந்து வந்து மறந்துடுவோம் என்ன நாங்க. கேவல நிமித்தகாரனன் பாத்தீங்களா? உங்களை நிமித்தகாரனன். இப்ப நிமித்தகாரனன் தானே அவர். அப்ப நிமித்தகாரனன் ஆனாலும் கேவல நிமித்த அவர் தனிப்பட்டவர் இல்ல. மற்றவைய போல நாங்கள் எடுக்க கேவல நிமித்தகாரனன் எழுதுங்க. கேவல நிமித்தகாரனன். அப்ப அது மாதிரி அவர் இது பதிய போல நுண்பொருளா. இப்ப என்னதுக்கு இப்ப இது வந்தது? இப்ப பொதுவாய் அறிவு பல்வேறு அமைந்த சிறப்புகளையும் இனி பசு பதியை போல் ஒன்றாகாது பலவாயுது. அதுக்கு தான் வந்ததாக்க. பசு வந்து பல. ஆனா இறைவன் ஒரு ஆள் தான். அவர் கேவல நிமித்தகாரனன். கேவலம் அண்டா கேவலம் இழிவண்டு நினைக்க கூடாது. இந்த கேவலம் தனித்து. நாங்க கேவல நிலையம் இனிமேலும் நாங்கள் தனித்து தனித்து நிற்கும். ஆணவன் தனித்து நிற்கும். அதத்த தனித்தண்ட பொருள் கேவல நிலையண்ட ஆணவன் தனித்து தனித்து நிற்கிற அந்த தனித்தண்ட வசனம் நாங்கள் பாவிக்கத்தான் எங்களுக்கு இது விளங்குமா? அப்ப நாங்கள் இப்ப ஒருபடி முன்னேறி கொண்டு போறோம். அவ்வளவுதான். அறிவு பல்வேறு வகையாய் அமைந்த சிறப்பியல்பையும் உயிர் தோறும் உளது என கொள். இங்கனம் கொள்ள வேண்டுவது என்னேனின் இலக்கணம் ஒன்றேயாயின் இலக்கியமும் ஒன்றாக வேண்டும் என்று பலவாதல் கூடாமையன் என்க. பசு இங்கனம் சார்ந்ததன் வண்ணமாவதற்கு அது பதியைப் போல நுண்பொருளாய் அதாவது சூக்கும பொருளாய் இல்லாமல் இப்ப பதியும் சூக்குமந்தான் பசுவும் சூக்குமந்தான் கண்ணால் காண முடியாது உயிரை. ஆனால் பசுவிலும் பார்க்க அந்த பதியிலும் பார்க்க பசு கொஞ்சம் பெருமை. பதி நுண்மை. பெருமை கொஞ்சம் தூளம் பெருமை. ஆனா ரெண்டு பேரும் சூக்குமம் தான். ஆனா பதியை காட்டிலும் பசு நுண்பொருள். அதாக பாருங்க. அது பதியை போல் நுண்பொருளாய் இல்லாமல் பொருளாய் தூளப் பொருளாய் அவர் சூக்குமம். இது காரணம் என்க. எனவே சூக்குமத்தன்மை பதிக்கும் தூளத்தன்மை பசுவுக்கும் உரிய சிறப்பியல்வாதல் காண்க. இன்னும் சுதந்திரத்துவம் இல்லாமையால் யாருக்கு? இந்த பசுவுக்கு சுதந்திரத்துவம் இல்லை. உயிரினது அறிவு தானே விளங்க மாட்டாது. எஞ்ஞான்றும் விளக்குவதொரு பொருளின் துணை கொண்டே விளக்குதலும் உயிருக்குரிய சிறப்பியல்பாய் உள்ளது. அறிவிச்சாதான் அப்ப ஒரு ஆள் நின்று அந்த 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 அறிவை ஒரு ஆள் நின்று சொல்லி கொண்டிருக்கோம். அப்ப இறைவன் அதுதான் எங்களுக்கு நின்று விளக்கி கொண்டிருக்கிறார். பரதந்திரத்துவம் தூலத்தன்மை விளங்குதல் என்னும் தன்மைகளால் நிலை வேறுடையதும் இன்பமே வடிவானதுமாகிய பொருளை சார்ந்து நின்று நிலை பெற்ற இன்பத்தில் திளைத்திருத்தலே உயிருக்கு தன்னியல்பு. அப்ப பரதந்திரத்துவம் தூலத்தன்மை விளங்குதல் என்னும் இந்த மூன்று தன்மையும் இந்த உயிருக்கு இருக்குதான். நிலை வேறுடையது இன்பமே வடிவானதுமாகிய பொருளை என்னும் மூன்று தன்மைகள் ஒரு ஆள் எங்களுக்கு சொல்லத்தான் எங்களுக்கு அறிவிக்கத்தான் நாங்கள் அறிவோம். அந்த மூன்று தன்மை பரதந்திரத்துவம் என்றா நாங்கள் சுதந்திரத்துவம் இல்லை. எங்களுக்கு சுதந்திரம் இல்லை. இப்ப நாங்கள் ஒன்றுக்குள்ள அடிமைப்பட்டு கிடக்கிறோம். அந்த பாசங்களோட அடிமைப்பட்டு இருக்கிறோம். சொல்லுவேன் தூளதன்மை மூன்று தன்மையும் வாய்ந்த தன்மைகளால் நிலபேறுடையதும்
இன்பமே இன்பமே வடிவானதும் வடிவானதும் ஆகிய பொருளை என்ன நிலை பேருடையது எது சிவபெருமான் பதி. ம், இன்பமே வடிவானது பதி ஆகிய பொருளை சார்ந்து நின்று ம். நிலை பெற்ற நிலைபெற்ற இன்பத்தில் திளைத்திருப்பதிலே உயிருக்கு தன்னிலை எது நிலை பெற்ற இன்பம் முத்தி இன்பம். அப்ப ம், நிலை பேருடையது பதி, இன்பமே வடிவானது பதி. அந்த நிலை பெற்ற இன்பத்தை திளைத்திருத்தலே உயிருக்கு தன்னிலை என்ற அவரோட இருந்த அந்த அத்துவிதத்தில் அந்த முத்தி இன்பத்தை அனுபவிச்சு கொண்டிருப்பதுதான் உயிரின் உண்மையான தன்னியல்பு. அதுதான் அதுகிட்ட ம், சொரூப லக்கணம். ம். நிலை வேறுடைய இன்பமே வடிவான பொருள் பதியாய சிவமே. திருப்பி சொல்றேன். அதனால் சிவத்தை சார்ந்து சிவமையாய் நிற்கும் நிலையே பசு எனப்படும். உயிருக்கு தன்னியல்பு ஆகும். ஆயினும் பசு என்று உண்டோ அன்றே அதை ஆணவமலமாய பாசம் செம்பிற்களிம்பு போல அனாதியே பற்றி அதன் அறிவு இச்ச செயல்களை தடுத்து நிற்றலால் பசு அனாதியே தன் இயல்பை உண்மையான இயல்பை இழந்து நிக்குது. இந்த ஆணவத்தால அந்த சொரூப நிலையை இழந்து நிக்குது. அப்ப ஆணவம் பெறாட்டி எங்களுக்கு இந்த உலக தோற்றமும் இல்லை. எங்களுக்கு இந்த உயிர்களுக்கு இந்த ஆணவம் பற்றி கொண்டு நிக்காட்டி உலக தோற்றமும் இல்லை. இந்த நாங்களும் இந்த உலகத்துக்கு வந்திருக்க மாட்டோம். அப்ப பசு அனாதியே தன்னியல்பை ஆணவம் வந்தபடியாத்தான் நான் சொரூப இயல்பை இழந்து இன்பத்தை பெறாது துன்பத்தை நுகரும் பந்தமாய பொது இயல்பை அடைந்துள்ளது. அப்ப அது எங்களுக்கு தடத்தலக்கன். அப்ப ஆணவமெல்லாம் பசுவாகிய ஆன்மாவுக்கு தன்னியல்வன்றி ஆணவமெல்லாம் பசுவாகிய ஆன்மாவுக்கு தன்னியல்வன்றி பொது இயல்பை ஆகிய அழகது ஒரு காலத்து நீங்க ஆன்மா சிவத்தை சார்ந்து இன்புறுதலாகிய தன்னில வடிவ பசுவின் தன்னியல்பை சொல்லிட்டாருப்ப. அதாவது அது இந்த சொரூப லக்கணத்தை சொல்லிட்டாருப்ப. இனி பசுவின் பொது இயல்பு தானா படியுங்கோ. அதோட நிப்பாட்டு வந்தனா படிச்சதோட தானா தானா நிக்கிறீங்களோ? ஹலோ, திருச்சிட்டம்பலம். பசுவின் பொது இயல்பு மாணாக்கன் பதியும் பசுவும் போல அனாதி பொருளாகிய ஆணவமலம் பதியை பற்றாது சுவை மட்டும் பற்றியது ஏன்? ஆசிரியர் சொல்றார், மேற்கூறியவாறு பதி சூக்கும பொருளாயும் பசு தூல பொருளாயும் இருப்பதாலே ஆணவமலம் பதியை பற்றாமைக்கும் பசுவை பற்றியதற்கும் காரணமாகும். அது சூக்குமம், இது தூலம். மாணாக்கன் இவ்வாணவத்தின் சார்பினால் உயிர்கட்கு விளையும் விளைவுகள் யாவை? ஆசிரியர், உயிர்கள் அடையும் துன்பங்கள் அனைத்தும் ஆணவ சார்பின் விளைவே ஆகும். முதற்கண் எங்கும் எல்லாவற்றையும் அறியும் தன்மை தாகிய உயிரினது அறிவை ஒன்றையும் அறிய ஒட்டாது அடியோடு மறைத்து இருள் மயமாக்கி இருட்டறையில் அகப்பட்ட கண்ணில்லா குளவியைப் போல பேரிடற்கு உள்ளாக்கியது ஆணவமலம். காரிட்ட ஆணவக்கரை வரையில் அறிவற்ற கண்ணிலா குளவியைப் போல் கட்டுண்டிருந்த தமை என்றார் தாயுமானவர். உயிருக்குள்ள துன்பத்தினை அறிந்து இறங்கிய இறைவன் அவ்வான்மா இருளை போக்குவதற்கு விளக்கு போல மாயை நின்றும் உடம்பு முதலியவற்றை அவற்றின் கண்மத்திற்கு ஈடாக படைத்து கொடுக்க அவைகளை பெற்று பிறப்பு இறப்புகளில் அகப்பட்டு மேற்கீழ் நடு உலகங்களில் சென்று இன்பம் துன்பம் மயக்கம் இவைகளை நுகர்ந்தும் நினைப்பு மரப்புகளை அடைந்தும் வரும் இன்னல்கள் எல்லாம் ஆணவமல சார்பினால் உண்டாயினவே. நினைப்பு மரப்புக்கள் 5 நிலைகளாக கூறப்படும். அவை சாக்கிர, சொற்பன, சுளுத்தி, துரியம், துரியாதீனம் என்பவை. இவை முறையே நனவு, கனவு, உறக்கம், பேருறக்கம், உயிர்ப்படக்கம் ஆகும். இந்நிலைகள் அவத்தை எனப்படும். மும்மலச் சார்பினால் பிறப்புக்களை எய்தி அஞ்சவத்தை உறுதலே பசுவின் பொதுவியலாக பாருங்க. நாங்கள் படிச்சதுகள் எப்படி எங்களுக்கு வந்து விழுகுது. பாருங்க, பசுவின் முதல் பசுவின் தன்னியல்பாய சொரூப லக்கணத்தை சொன்னவர்
இப்ப இதுல பசுவின் பொது இயல்பாகிய தடத்தலக்கணத்தை சொல்றார். மாணவன் கேட்கிறார், பதியும் பசுவும் போல பதியும் பசுவும் போல அனாதி பொருளாகிய ஆணவமலம் பதியை பெற்றாது பசுவை மட்டும் பற்றியது ஏன்? அதுவும் எனாது இதுவும் எனாது. ஆனா ஆணவமலம் பதியை பெற்றேல ஏன் இந்த பசுவை மேற்றம் பற்றி இருக்குது? அதுக்கு ஆசிரியர் சொல்றார், மேற்கூறியவாறு பதி சூக்கும பொருளாயும் பசு தூள பொருளாயும் இருத்தலே ஆணவமெல்லாம் பதியை பெற்ற அமைக்கும் பசு. அங்க அது நுண்மை பசு. ஆனா பதி நுண்மை, பசு கொஞ்சம் தூளம். ஆனபடியா தானே எது தூளமா இருக்குமோ அதைத்தான் பற்றும், சூக்குமத்தை பெற்றா. அப்ப இவ ஆணவத்தின் சேர்ப்பினால் உயிருக்கு விளையும் விளைவுகள் என்னன்னு கேட்கிறார் மாணவர். பிறகு ஆசிரியர் சொல்றார், உயிர்கள் அடையும் துன்பங்கள் அனைத்தும் ஆணவ சேர்வின் விளைவே ஆகும். முதற்கணங்கும் எல்லாவற்றையும் அறியும் தன்மை தாகிய உயிரினது அறிவை, உயிருக்கு அறிவிருக்குது, ஒன்றையும் அறியவட்டாது அடியோடு மறைத்து இருள்மயமாக்கி இருட்டறையில் அகப்பட்ட கண்ணிலா குளவியைப் போல பேரிடருக்குள்ளாக்கியது ஆணவம். கேரிட்ட ஆணவ கருவறையில் அறிவற்ற கண்ணிலா குளவியை போட் கட்டிருந்த இமை என்றார் தாய்மானவர் படிச்சிருக்கிறார். என்ன கேரிட்ட ஆணவ கருவறையில் அறிவற்ற இத அங்க உமாசுவாச்சாரியார் போட்டி போட்டி பகரோடையில படிக்க இந்த பாட்டை அங்க உதாரணத்துக்கு காட்டினவ. அங்க அவர் உமாசாச்சாரியார் போட்டி பகரோடை என்ற அந்த ஒரு கரு எப்படி உண்டாகி எப்படி நாங்கள் இந்த அவஸ்தைகளுக்கு உட்பட்டு எப்படி இங்க வந்திருக்கிறோம், அவர் செய்யற கருணை என்னண்டேக்குள்ள இதை போட்டது. அப்ப இப்ப அவர் சொல்றார், முதற்கண் எல்லாவற்றையும் அறியும் தன்மை, இந்த உயிர் எல்லாத்தையும் அறிகிற தன்மையாகி அறிவைத்தான் கொண்டிருக்குது. ஆனாலும் அது இந்த அறிவை விளங்க விட்டாது அடியோடு மறைத்து இருள்மயமாக்கி இருட்டறையில் அகப்பட்ட கண்ணிலா குளவியை போல் பேரிடக்குள்ளாக்கியது ஆணவமலம் என்று சொல்லிட்டு, கேரிட்ட ஆணவ கருவறையில் அறிவற்ற கண்ணிலா குளவி போல் தானம் இந்த உயிர் இருந்தது என்று தாய்மானவர் படிச்சு. உயிருக்குள்ள இத்துன்பத்தினை அறிந்து இடங்கிய இறைவன் அவ்வாணவ இருளை போக்குவதற்காக என்ன செய்தாரா? விளக்கொண்ட தந்திருக்கிறார். மாயை, அதாவது பிடிவாமளவும் விளக்கணையதண்டு படிச்சிருக்கிறார். எங்க சிவஞான சித்தியார்ல அருணந்தி சுவாச்சாரியார் எங்களுக்கு போட்டு தந்திருக்கிறார். விளக்கு போல மாயினு உடம்பு முதலியவற்றை அவற்றின் கண்மத்துக்கு ஈடாக இந்த தனுகரண புவன போகங்களை ஒவ்வொரு உயிருக்கும் அவையவேண்ட கண்மத்துக்கு ஈடாக படைத்து கொடுக்க அவைகளை பெற்று பிறப்புகளில் அகப்பட்டு மேல் கீழ் நடு, அதாவது மேலண்டா சொர்க்கம், கீழண்டா நரகன், நடு நாங்கள் இப்ப இருக்கிற உலகங்களில சென்று இன்பம் துன்பம் மயக்கம் இவைகளை நுகர்ந்து, அதாவது நினைப்பு மறப்புகளை அடைந்து, நினைப்பண்டா சகலம் மறப்பண்டா கேவலம் அடைந்து வரும் இன்னல்கள் எல்லாம் ஆணவ மலச்சார்பு. இதாலதான் இந்த ஆணவ மலச்சார்பாலதான் இதுக்கு உண்டா. அப்ப நினைப்பு மறப்புகள் இப்ப சொல்றார் என்ன 5 நிலைகளாக கூறப்படும். நினைப்பு மறப்பு இந்த சகல நிலையில தான் இந்த நினைப்பு மறப்பு நடக்கிறது எங்களுக்கு சகலாவத்தையில. எப்படி நினைப்பு? இப்ப நாங்கள் ஒரு பொருளை வச்சுட்டு காண இல்லை என்று எங்க வச்சேன்னு தெரியாம மறக்கிறோம், அது கேவலம். பிறகு கொஞ்ச நேரத்தால எனக்கு வச்ச இடம் ஞாபகம் வந்து நினைப்பு சகலத்துக்கு வரும். அது மாதிரி நாங்கள் இந்த சகல நிலையில இருக்கும்போது ஆழ்ந்த தூக்கத்துக்கு போறது கேவலம், பிறகு அந்த தூக்கத்தில இருந்து விழிப்பு நிலைக்கு வாரது சகலம். அது மாதிரி இந்த சகல நிலையில் இருக்கும் போதே நாங்கள் இறக்குறோம், அந்த இறப்பு எங்களுக்கு கேவலம், திருப்பி பிறக்கிறோம், அது சகலம். அப்ப இந்த 3, அதாவது 3 நிலைகள் இருக்குது, 2 நிலைகள் இருக்குது, கேவலம் சகலம், அது 3. அந்த 6 என்ன எங்களுக்கு நடத்தி தருவது இந்த 5 நிலையாகிய அவத்தை. அவை சாக்கிரம், சொப்பனம், சுளுத்தி, துரியன், துரியாது. இவை முறையே நனவும் கனவும் உறக்கவும் பெரிருக்கோம். நாங்கள் இப்ப எல்லாரும் 35 கருவிகளோட இந்த சாக்கிர நிலையாகிய இந்த நனவு நிலையில இருக்கிறோம். 35 கருவிகள் என்ன கடகடன்னு சொல்லுங்க, நேரத்தை மினக்கெடுத்தாம.
ஞானேந்திரியங்கள் 5, ஞானேந்திரியம், கர்மேந்திரியங்கள் 5, ஞானேந்திரிய விடயங்கள் 5, கர்மேந்திரிய விடயங்கள் பஞ்சபூதங்கள் அந்த வாயுக்கள் பஞ்சபூதங்கள் 10, வராது ராணியக்கா, அது வாயுக்கள் வராது. 10, வாயுக்கள் அந்தகரணம் 10, 4, புருடன் உண்டு. வாயுக்கள் 10, அந்த கரணங்கள் 4, புருடன் உண்டு. திருப்பி வடிவா சொல்லணும் ராணியக்கா, இதுக்குள்ள இது வராது. என்ன பஞ்சபூதங்கள் வராது. பஞ்சபூதங்கள் வராது. பிளீஸ். ஞானேந்திரியங்கள் 5, ராணியக்கா திருப்பி சொல்லுங்க வடிவ. ஞானேந்திரியம் 5, கர்மேந்திரியம் 5, ஞானேந்திரிய விடயங்கள் 5, ஞானேந்திரிய விடயங்கள் 5, கர்மேந்திரிய விடயங்கள் 5, வாயுக்கள் 10, 30 வந்துட்டுது. இனி சொல்லுங்க. புருடன் உண்டு. புருடன் உண்டு. என்னும் உண்டு. இன்னும் ஒன்று நல்லாக்க சொல்லுங்க. அந்த கரணம் அந்த கரணங்கள் இதுதான் 35 கருவிகள். இது அதுதான் தருவா வந்துச்சு. சாக்கிரத்தில, அதாவது நனவு நிலையில நடக்கும். இப்ப அடுத்தது 2வது நிலை நாங்கள் இப்ப அதாவது கீழாளவத்தைக்கு போய் கொண்டிருக்கிறோம். அதாவது காரண காரிய கேவலாவத்தைக்கு போய் கொண்டிருக்கிறோம். அதுதான் கீழாளவத்தை. அதாவது சகல நிலையில் இருக்கும்போது காரணமும் இருக்குது, கேவலமும் இருக்கும், காரியவத்தை ஆகிய சொப்பனம் சாக்கிரன் சொப்பனங்களும் இருக்குது. அப்ப சொப்பனத்துக்கு போறோம். சொப்பனத்துக்கு போகும்போது என்ன 25 கருவிகள் நல்லாக்க சொல்லுங்க. அந்த கரணத்தை ஞானேந்திரியங்களும் கர்மேந்திரியங்களையும் விட்டு ஞானேந்திரிய விடயங்கள், கர்மேந்திரிய விடயங்கள், தசவாயுக்கள் 10, அந்த கரணம் 4, புருடன் உண்டு. புருடன் உண்டு. 25 கருவி. 25 கருவி. அது எங்க நடக்கும் உங்களுக்கு? அது தொண்டையில, அதாவது கண்டத்தில் நடக்கும். கண்டத்துல நடக்கும். அடுத்தது சுளுத்தி தானா சொல்லுங்க. சுளுத்தியில் என்னென்ன நிக்கும், எந்த இடத்துல நடக்கும்? சித்தம், புருடன், பிராணன். எங்க நடக்கும்? அது நாபி, இதயத்துல. அடுத்தது துரியம். ராணியக்கா சொல்லுங்க. சித்தமும் அடிவில போதும். அடி வாங்க பாருங்க. சித்தத்தை விட்டுட்டு சித்தம் வராது துரியத்துல. ஒரு ஆள் கதைங்கோ. நளினாக்கா சொல்லுங்க. பிராணனும் பிராணனை விட்டுட்டு போனா என்ன ராணியக்கா? பிராணனும் இது புருடனும் தான் போகும். புருடனும் தான் எங்க போகும்? துரியம். துரியம் எங்க நடக்குது? துரியம் எங்க நடக்குது? நாபியில. துரியாதீதத்துல என்ன போகும் ராணியக்கா? தனிய புருடன். அதெங்க நடக்கும்? இவை முறையா. அப்ப இந்த அவத்தை என்றது சகல நிலையில நாங்கள் இந்த நிலைய கட்டாயம். அப்ப அதான் அத சொல்றார். இதே இந்த அவத்தை நடக்குதுங்களுக்கு இந்த மும்மல சார்பினால் பிறப்பிறப்புகளை எய்தி அஞ்சவத்தை உறுதலே பசுவின் பொது இயல்பாய தடத்த இலக்கணம் என்று சொல்லி நல்ல அழகா எங்களுக்கு இதை விட எங்களுக்கு நாங்கள் தனித்தனிய சைவ சித்தாந்தங்களை படிச்சிருக்கிறோம். என்ன இந்த அவத்தைகள் என்றா என்ன, மும்மலங்கள் என்றா என்ன, முப்பொருள் என்றா என்ன, பதியின் இலக்கணம் என்ன, தடத்தலக்கணம், சொரூப இலக்கணம், பசுவுக்கு என்ன இருக்குது, தடத்தலக்கணம், சொரூப இலக்கணம், எல்லாத்தையும் ஒண்டா கூட்டி உங்களுக்கு நல்ல வடிவா இதில் கேள்வி தந்திருக்கிறேன். நாங்கள் இது இனி கேள்வி மர்மலி எடுத்து தண்டுவோம். ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. நல்ல விளக்கம். இந்த காலமேல படிக்கிற வேதுக்கு வந்துச்சுன்னு நல்ல விளங்கி. நீங்க